உடம்பு எக்ஸசைஸ் பண்ணால் கூட சில பேர்த்துக்கு இறங்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 கிராம் கொழுப்பை எடுத்து எரிச்சாலே அது பெரிய விஷயம். தொடக்கத்தில் உடம்பு மெதுவாக தான் குறையும். ஏன்னா கொழுப்பை எடுத்து எரிக்கிறதுனால உடம்பை குறையணுங்கிறதுக்காக வாக்கிங் போகிறவங்க உணர வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அனைவருக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, உடல் எடை அதிகரிக்கிறதுக்கும் சமையல் எண்ணெய்க்கும் சம்பந்தம் இருக்கா? அதை பற்றி சார் கிட்ட கேட்டு டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அனியா, ஸோ இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் நம்ம சமையல் எண்ணெய் உபயோகப்படுத்துகிறோம்ல அந்த முறைக்கும் சம்மந்தம் இருக்கா? சமையல் எண்ணெயை நம்ம சரியாக யூஸ் பண்ணாதது அண்ட் சமையல் எண்ணெயை ப்ராப்பராக எந்த எண்ணெய் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்காம யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம வெயிட் கெயின் ஆகுதா அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்களுடைய பதில். நம்ம உடம்பு ஏன் வெயிட் போடுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அவசியம். அதாவது நம்ம சாப்பிட்ற பொருள், நீங்கள் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாலும் சரி, இல்லை எண்ணெய் பொருள் சாப்பிட்டாலும் சரி, அந்த சாப்பிட்ற பொருளுக்கு கம்மியாக நம்ம உடல் உழைப்பு இருந்துச்சுன்னா மீதியை கொண்டுட்டு போய் அது டெபாசிட் தான் பண்ணும். இதோட என்ன பெரிய பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்றது மாவு பொருளாக இருக்கும், அரிசி சாதமாக இருக்கும், எண்ணெய் ஒரு குழி கூட சாப்பிடாம கூட இருந்திருக்கலாம். ஆனால் அரிசி சாதம் சாப்பிட்டீங்கன்னா கூட உடல் உழைப்பு இல்லைன்னா அந்த அரிசி சாதத்தில் உள்ள குளுக்கோஸ் ஆயிலாக மாறிடும். ஆயிலாக மாறி போய் நம்மளோட உடம்புல இந்த மாதிரியான அடிப்போஸ் டிஷ்யூவில் போய் டெபாசிட் ஆகிடும். எதுக்காக பாடி அந்த மாதிரி கொண்டு போய் டெபாசிட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பசி எடுக்கும் நேரத்தில், உணவு இல்லாத நேரத்தில் அதை எடுத்து செலவழிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு பிளான் பண்ணி கொண்டுட்டு போய் அதில் வைக்கிது. வயிறுலலாம் வந்து அடிப்போஸ் டிஷ்யூங்கிறதெல்லாம் இப்போ இங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் அடிப்போஸ் டிஷ்யூ தான். இந்த டிஷ்யூவில் போய் வச்சுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிலேருந்து எடுத்து செலவு பண்ணுறதுக்காக வைக்கிறத இந்த பாடி ஒரு காலகட்டத்தில் என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, கொண்டு போய் வைக்க பழகின பாடி அங்கேருந்து எடுக்க பழகாது. ஏன்னா வைக்கிறது ஈஸி, எடுக்கிறது கஷ்டம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, இப்போ பையில் இருக்கிற பணம் நம்ம ஒரு பாக்கெட்டில் வச்சுருக்கோம், இல்லை பர்ஸில் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ். அடுத்தது குளுக்கோஸோ இல்லை கார்போஹைட்ரேட்டோ வந்து பையில் உள்ள பணம் மாதிரி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்மில் இருக்கிற பணம் ரெண்டாவது. அந்த ஏடிஎம்மில் எடுக்கிற பணம், இப்போ நீங்கள் பையில் இருக்கிற பணம் இல்லைன்னா என்ன செய்வீங்க? நேராக போகணும், ஏடிஎம்மில் போய் விட்டு எடுத்துகிட்டு வரணும். அப்போ மாவு பொருள்லேருந்து எடுக்கிறது ஈஸி, கொழுப்பு பொருள்லேருந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதாவது ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கிற மாதிரி. உடம்பு எக்ஸசைஸ் பண்ணால் கூட சில பேர்த்துக்கு இறங்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் என்ன சார் காலையில் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறேன், 2 கிலோமீட்டர் போகிறேன், சாயந்தரம் 2 கிலோமீட்டர் போகிறேன், ஆனால் உடம்பே இளைக்க மாட்டேங்குது சார் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு கார்போஹைட்ரேட் அரிசி எடுத்துக்கங்களேன் உதாரணத்துக்கு, 1 கிலோ அரிசியில் உள்ள எனர்ஜி அதை காட்டியும் 1 கிலோ கொழுப்புல உள்ள எனர்ஜி 2.5 மடங்கு அதிகம். அப்படின்னா நீங்கள் 1 கிலோ அரிசியிலேருந்து எடுத்து உங்கள் உடம்புக்கு எடுத்துக்க வேண்டிய எனர்ஜியை காட்டியும் 400 கிராம் கொழுப்பு எடுத்தீங்கனாலே அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு புரியுதுங்களா? எப்படி எடுக்கிறதுல அந்த 400 கிராம் போதுமோ அதே மாதிரி செலவழிக்கிறப்ப நீங்கள் உடம்பு எடுத்து எரிக்கிறது எதைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து எக்ஸசைஸ் செய்கிறீங்க, உடம்புக்கு திடீர்னு எனர்ஜி வேணும். ஒன்று பசிக்கும், உங்களுக்கு பசி ஒரு உணர்வு தூண்டும், பசிச்சா நீங்கள் போய் சாப்பிடுவீங்க. சரி, இப்போ நீங்கள் பசிக்கிறது சாப்பிடலை. அடுத்தது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பாடியில் கிளைக்கோஜன் அப்படின்னு சொல்லி இந்த கார்போஹைட்ரேட் குளுக்கோஸை பூராமே கிளைக்கோஜனாக, அதாவது நம்ம செல்களில் போய் எரிக்கப்பட்ட குளுக்கோஸை தவிர மீதி குளுக்கோஸை கொண்டாந்து கிளைக்கோஜன் அப்படின்னு நம்ம லிவரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இது அடுத்த ஒரு செலவு. குளுக்கோஸ் செலவு தீர்ந்துச்சுன்னா கிளைக்கோஜனை தான் திருப்பி குளுக்கோஸாக மாற்றி உள்ளுக்கு தள்ளும். இதுவும் தீர்ந்துருச்சுன்னா உடம்புல இருக்கிற கொழுப்பை எடுத்து எரிக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் கொழுப்பை எடுக்கும். எடுத்தோன்னெல்லாம் கொழுப்பு எடுக்காது. நீங்கள் ஓட ஆரம்பிச்சோன்னெல்லாம் உங்களோட கொழுப்பு எடுத்துறாது. ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் எடுக்கும், அடுத்தது கிளைக்கோஜனில் இருக்கிற குளுக்கோஸ் எடுக்கும், அடுத்தது தான் உங்களோட கொழுப்பை எடுத்து எரிக்க ட்ரை பண்ணும். இந்த கொழுப்பை எடுத்து எரிக்க ட்ரை பண்ணுறதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேகமாக ஓடி 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்தால் கூட 50 கிராம் கொழுப்பை எடுத்து எரிச்சாலே அது பெரிய விஷயம். பாடி வந்து ஒரு எக்ஸசைஸ் செய்வீங்க, 10 நாள் செய்யும் போது பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் 10 நாள் செஞ்சிங்கன்னா 1/2 கிலோ, ரைட்? இந்த 1/2 கிலோவும் ஒரே மாதிரியான எக்ஸசைஸ் செஞ்சிங்கன்னா தான். இதில் என்னைக்குனாச்சும் ஒரு நாள் ஒரு 2 இட்லி 3 இட்லி கூட சாப்பிட்டிங்கன்னா இந்த 1/2 கிலோவில் திருப்பி 300 கிராம் திருப்பி கொண்டு போய் கொழுப்பாகவே டெபாசிட் பண்ணிக்கும். அப்போ ஒரு 100 கிராம் 150 கிராம் தான் குறைஞ்சிருக்கும். நம்ம என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா, எடை பார்ப்போம், என்னங்கடா நம்ம 10 நாள் எக்ஸசைஸ் செஞ்சுருக்கோம், ஒரு 100 கிராம் 150 கிராம் தான் குறையுது, 10 கிலோ குறையிறதுக்கு எத்தனை வருஷம் நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே என்ன செய்வோம்னு கேட்டீங்கன்னா ஒரு விரக்தியாகி விட்டுருவோம். ஆனால் உங்கள் உடம்பு எடுத்து செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிற கொழுப்பு அளவு
150 கிராம்னா அதுக்கு ஈக்குவலாக கொழுப்பு இல்லை, உங்கள் உடம்புல ஓரளவுக்கு கொழுப்பை நீங்கள் எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக உங்களோட மசில் டீக்ரடேஷன் ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டீக்ரடேஷன் ஆகும். தொடக்கத்தில் உடம்பு மெதுவாக தான் குறையும், ஏன்னா கொழுப்பை எடுத்து எரிக்கிறதுனால ரொம்ப மெதுவாக தான் குறையும். ஆனால் அந்த 1 மாதம் 2 மாதம் கழித்து அந்த கொழுப்பை எடுத்து எரித்து முடித்த உடனேயே உடம்பு வேகமாக குறைய ஆரம்பிக்கும், திடுதிடுன்னு குறைய ஆரம்பிக்கும். அப்போ தான் ரியலான பெனிஃபிட்டே தெரியும். ஆனால் நம்ம என்ன செய்வோம், 15 நாள் வாக்கிங் போனோம், ஒன்றும் குறையல, 100 கிராம் குறைஞ்சிருக்கு, என்னைக்கு நான் குறைச்சி என்னைக்கு இது பண்ணி சோரி திருப்பி வழக்கம் போல் நம்ம எக்ஸசைஸை நிப்பாட்டிடுவோம், சாப்பிட ஆரம்பிச்சிருவோம், திருப்பி உடம்பு ஏறிடும். இதுதான் காரணம். புரியுது இல்லைங்களா? எக்ஸசைஸ் முத செய்கிறவங்களோ, வாக்கிங் போகிறவங்களோ, ஜாகிங் போகிறவங்களோ முன்னே தெரிஞ்சுக்கங்க, முதலில் குறையக்கூடிய எடை என்பது முதல் 3 அல்லது 4 மாதங்களுக்கு சில 100 கிராம்கள் தான் இருக்கும். அதுக்கு அப்புறமேட்டு தான் அது வேகமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம விளம்பரத்துலலாம் பார்த்தீங்கன்னா 15 நாட்களில் எடை குறைவது எப்படி அப்படின்லாம் இருக்கும். சுத்தமான ஹம்பக். 15 நாளில் எடையை குறைக்கவே முடியாது. இப்போ நீங்கள் உள்ளுக்கு இருக்கிற கொழுப்பை ஒன்று நீங்கள் உழைச்சி தான் குறைக்க முடியும், வேறு எப்படி கரைக்க முடியும்? அந்த கொழுப்பு குடல் வழியாக கரைஞ்செல்லாம் வெளியில் போகாது, உழைச்சி தான் கரைக்க முடியும். உழைச்சி கரைக்கும் போது வேறு எதுவும் எடுக்காமே இருக்கணும். நீங்கள் திருப்பிக்கிட்டு நீங்கள் உழைச்சதுக்கு ஈக்குவலாக 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்டுட்டீங்கன்னா திருப்பி அந்த இட்லி போய் நீங்கள் கொழுப்பாக தான் போய் டெபாசிட் ஆகும். அதனால் இந்த எக்ஸசைஸ் செய்கிறவங்க, இல்லை வாக்கிங் போகிறவங்க, புதுசாக உடம்பை குறையணுங்கிறதுக்காக வாக்கிங் போகிறவங்க உணர வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் 3 மாதங்களில் உங்கள் எடை இழப்பு என்பது மிக மிக குறைந்த அளவில் தான் இருக்கும். பயப்படாதீங்க. அந்த மிக மிக குறைந்த அளவில் குறையக்கூடிய விஷயம் 4வது மாதத்துலேருந்து மிக அதிக அளவில் குறையக்கூடியதற்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டு. முதல் 3 மாதத்தில் நீங்கள் 1.5 கிலோ குறைச்சிங்கன்னா 4வது மாதத்தில், 5வது மாதத்தில், 6வது மாதத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் 3 கிலோ 4 கிலோ குறைய போகிறீங்க அப்படிங்கிறதுக்கே இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அதனால் யாருமே விரக்தி அடைய வேண்டாம். முதல் 3 மாதங்கள் உங்கள் எடை இழப்பு கம்மியாக இருப்பதற்கு காரணம் உங்கள் உடல் கொழுப்பை எடுத்து செரிக்கிறது தான் அப்படிங்கிறது தான் உண்மை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஸோ உடல் எடை குறையாமல் இருக்கிறதுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப டீட்டெயில்டாக முக்கியமான காரணம் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ், ரைஸ், இட்லி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அது சரியறதுக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸசைஸ், உடல் உழைப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு கொழுப்பாகவும் எண்ணெயாகவும் மாறி நம்மளுடைய உடம்புல அது தேக்கம் அடையுது அப்படின்னும், அந்த கொழுப்பால தான் நம்மளோட உடல் எடை சீக்கிரமாக இறங்க மாட்டேங்குது அப்படிங்கிறத பற்றியும் சார் ரொம்ப கிளியராக தகவல் கொடுத்தாரு. கூடவே இந்த கொழுப்பை சாப்பிட்டு மட்டுமே நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பாலியோ டயட். அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தடுத்த பதிவில். ஸோ அந்த எல்லா பதிவுகளையும் தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் தகவல்களை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாதீங்க, உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோட, ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். இது இன்றைய வாழ்க்கை முறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுகள். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி உணவு சம்பந்தமாக, உணவு முறைகள் சம்பந்தமாக உங்களுடைய கேள்விகளை சார் கிட்ட கேட்டு அதுக்கான விளக்கங்கள் தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் கேள்விகளை அனுப்புங்க. இன்னும் நிறைய முக்கிய பதிவுகளோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.